லோகேஷ் அவர்களே, மகளிர் அணியை சார்ந்த அன்பு சகோதரிகள் கவிதா குமரிமுத்து அவர்களே, பார்வதி சுசிந்திரி சௌமியா, சதீஷ்குமார், நீதிபதி மாறன், திவாகர் கண்ணன் அவர்களே, நன்றி உரை நிகழ்த்த இருக்கின்ற தினேஷ் மாணிக்கம் அவர்களே, திவான்குமார் அவர்களே, தாய் உள்ளம் கொண்ட கழக தலைவருக்கு 72வது பிறந்த நகைச்சோடு கூறினார்கள். அந்த கருத்துக்கேற்ப இந்த கூட்டத்தில் பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கின்றனர். இன்றைக்கு கழக தலைவருக்கு நாம் பிறந்த நாள் எடுப்பதில் மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் படுகின்றோம். இன்றைக்கு இந்திய துணை கண்டத்தில் இந்தியாவிலே ஒரு ஆன்மீக தலைவராக இன்றைக்கு இந்தியா ஒன்றியமே கூறுகின்ற ஒரு தலைவன் இருக்கிறார் என்று சொன்னால், இந்தியாவை உற்று நோக்கின்ற ஒரு ஆளுமை மிக்க ஆன்மீக ஒரே தலைவன் நம்முடைய மேற்கு பகுதியின் சார்பில் வாய்ப்பு தந்த மாவட்ட கழக செயலாளருக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்து வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மேற்கு பகுதி கழகத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்று இந்த கூட்டத்திற்கு சென்னை தென்மேற்கு மாவட்டம் மயிலை மேற்கு பகுதி கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கழக தலைவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 72வது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திற்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு முரளி அவர்களே, GR ராஜேந்திரன் அவர்களே, RLV அசோக்குமார் அவர்களே, பாக்கியதாஸ் அவர்களே, அகல்யா விஸ்வநாதன் அவர்களே, G முருகையன் அவர்களே, ட்ரெயினில் கழிவுநீர் தொட்டிகள் அமைச்சு கொடுத்தாரு. அது இல்லாமல் தெருமின் விலக்கு கூடுதலாக கொடுத்துருக்காங்க. இன்னும் தெருமின் விலக்கு குடிநீர் குழாய்கள் அமைச்சு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, 4 தலைமுறையா இங்கே இல்லாத ஒன்று ரேஷன் கடையை இங்கேருந்து 4-5 கிலோமீட்டர் போகணும். அவ்வளோ இதுவும் பொதுமக்கள் சிரமப்படுறாங்கன்னு அவரே நேரடியாக எல்லா அலுவலகத்துக்கும் வந்து மனு கொடுத்து, அப்படி அவரால் வர முடியலன்னா என்ன அனுப்பிச்சு அதை ஃபாலோ பண்ணி இங்கே ரேஷன் கடை திறந்துருக்காங்க. அத்தனையும் பொதுமக்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நாம் அவங்களுக்குலாம் நன்றி சொல்லணும்னா, சென்னை தென்மேற்கு மாவட்டம் மயிலை மேற்கு பகுதி மயிலை மேற்கு பகுதி கழகத்தின் சார்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விவாதங்களை உள்ளிட்டு நடைபெறும் எதிர்நிலை விளக்க பொதுக்கூட்டத்தின் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கிழக்கு பகுதியினுடைய செயலாளர் சகோதரர் S முரளி அவர்களே, அதே போன்று நமது மேற்கு பகுதி கழகத்தினுடைய அவைத்தலைவர் GR ராஜேந்திரன் அவர்களே, RLV அசோக்குமார் அவர்களே, பாக்கியதாஸ் அவர்களே, அகல்யா விஸ்வநாதன் அவர்களே, G முருகையன் அவர்களே, வரவேற்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வட்டகத்தினுடைய செயலாளர் தம்பி ராஜேந்திரன் அவர்களே, SR ராஜா சுரேஷ்குமார் அவர்களே, எழுச்சியோடும் உற்சாகத்தோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி MK ஸ்டாலின் அவர்களுடைய 72வது பிறந்த நாளை முன்னிட்டு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற மயிலை மேற்கு பகுதியினுடைய செயலாளர், என்னுடைய அருமை நண்பர், பகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தால் நம்முடைய ஆட்சி ஏற்பட்ட பிறகு சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை நண்பர் மயிலை வேலு அவர்கள் மூலமாகவும்
மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருமை நண்பர் அவருக்கு சோதனுடைய பார்வையாளர் தொடர்ந்து முரசொலியிலே கடைசி பக்கத்திலே கழகத்தினுடைய வரலாற்றை இன்றைய இளைய தலைமுறைக்கு நினைவூட்டக்கூடிய வகையிலே இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தலைவர் அல்ல, அகில இந்திய தலைவராக இன்றைக்கு மாறியிருக்கிறார் என்பதை நான் சொல்லவில்லை, எல்லா பத்திரிகையாளரும் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் மோடிக்கு தலைவலியாக இருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் தான் என்கிற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? நம்ம எல்லாம் வளர்த்து ஆளாக்கிய தலைவர் கலைஞரிடத்திலே பாலபாடம் கற்ற தளபதி அவர்கள் தலைவர் கலைஞர் எப்படி ஆட்சி நடத்தினாரோ, தமிழகத்துக்காக குரல் கொடுத்தாரோ, அதே போல இன்றைக்கு தளபதியும் ஒரு வரலாறை படைத்திருக்கிறார். நேரம் இல்லை, அதனால் உடம்பு சரியில்லை. ஒன்று ரெண்டு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்தியா சட்டம் உருவாக்கப்பட்ட பிறகு ஆர்டிகல் 142 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அருமை சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு தெரியும், இன்னரண்ட் பவர் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் என்று ஒன்று இருக்கிறது. இதுவரையிலே இந்தியா சுதந்திரம் பெற்று எனக்கு தெரிய இந்த 75 ஆண்டு காலத்தில் ஆர்டிகல் 142 கீழே ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியது கிடையாது. அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் தொடர்ந்த வழக்கிலே தான் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு இன்றைக்கு பெற்று இந்தியா பூராவிலும் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கெல்லாம் இதுவரையிலே முதலமைச்சர் என்று அழைக்கப்பட்டவர்கள் இனிமேல் நம்முடைய தளபதியை வேந்தர் மு.க. ஸ்டாலின் என்றும் அழைக்கக்கூடிய ஒரு புது நிலை வந்திருக்கிறது. எவ்வளவு என்று கேட்ட அமித்ஷாவிடத்திலே தமிழ்நாட்டிலே அதிமுக போய் அடகு வைத்திருக்கிறீர்களே, இதில் உருப்படுவீர்களா? தொண்டை கேட்க மாட்டானா? அந்த கட்சியில் இருக்கிற தொண்டை கேட்க மாட்டானா? இவருடைய சுயலாபத்துக்காக இன்றைக்கு கொண்டு போய் அங்கே அடகு வைத்திருக்கிறார். இன்னொன்று அமித்ஷா சொன்னார், தமிழ்நாட்டை சார்ந்தவர், அது இங்கே சூடு சொரணை இல்லாமல் அவருக்கு அவர் பின்னால் போகுது என்று கேட்டதோடு மட்டுமல்ல, அந்த ஜெகநாத் கோயிலில் இருக்கின்ற சாவியை தமிழ்நாட்டுக்காரன் திருடிட்டு போயிட்டான்ற மாதிரி பேசினார். நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக அமித்ஷாவை கேட்கிறேன், நீ ஆட்சிக்கு வந்து ஒரிசாவில் 1 வருஷம் ஆகும், அந்த சாவி எங்க இருக்கு? உண்மையிலே யோகியனா இருந்தா நாங்கள் சாவி வச்சுட்டு இருந்தா கொண்டுட்டு போய் ஒரிசாவில் கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஆக இப்படி பொய்யையும் புரட்டையும் சொல்லி தமிழ்நாட்டில் எதையாவது செய்து விடலாம் என்று பார்க்கிறார்கள். அதில் இந்த காலகட்டத்தில், போன தேர்தல் ஆதரிச்சலாம் வேற, இந்த காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய துரோகத்தை பிஜேபி செய்திருக்கிறது. இஸ்லாமிய மக்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய துரோகம். அந்த வக்ஃப் வாரியத்தினுடைய சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்கள் அனுபவித்த அத்தனை சொத்துக்களையும் புடுங்குவதற்குரிய வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் பின்னாடி பேசுகிற தமிழச்சி அவர்கள் குறிப்பிடுவார்கள். அதே போல நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை. இத்தனைக்கும் பிறகு அதிமுக அமித்ஷாவோடு தொடர்பு வைத்துக் கொள்வது, கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. காரணம், இந்த கூட்டணியை பழைய
சென்னை தென்மேற்கு மாவட்டம் மயிலை மேற்கு